இன்னைக்கு நம்ம வந்து நீ பெயின் முட்டி வலி பற்றி பார்க்க போகிறோம். நீ பெயின் வந்து இப்போது யூஸ்வலாக ஆயிடுச்சு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு ஏஜ் கம்மியாக இருக்கவங்களுக்குமே நமக்கு வந்து நீ பெயின் வந்து அதிகமாக வருது நிறைய. ஸோ அந்த நீ பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் ஃபஸ்ட் நீ பெயின் வருது? நீ பெயின் வருதுன்னா எலும்பு தேய்மானம்லாம் சொல்லுவாங்க. எலும்புலாம் தேயாது, எலும்பு வந்து வீக் ஆகும். நம்ம போன் வந்து ரொம்ப வீக் ஆகும். ஏன் அந்த மாதிரி போன் வீக் ஆகுதுன்னா, நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி ரன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸ் எல்லாமே தேவை. நம்ம வந்து ஃபுட் என்ன சாப்பிடுவோம்? காலைல இட்லி தோசை சாப்பிடுவோம், மதியம் ரைஸ் சாப்பிடுவோம், நைட்டு திரும்ப அகைன் இட்லி தோசை சாப்பிடுவோம். இதில் வந்து ப்ரோட்டீனே இல்லை. ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாது, டயட் நியூட்ரிஷன்ஸும் எடுக்கிறது கிடையாது. ஸோ என்ன ஆகுனா, பிளட்டுக்கு வந்து அது ரன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணோம்னா, பிளட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம இன்டேக்கில் கொடுக்காமதுனால அது என்ன, போன்லலாம் நிறைய நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். அப்போது பிளட் என்ன பண்ணுன்னா, போனில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் போது அது யூஸ் பண்ணிக்கும். அப்போ வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் சக் பண்ணி எடுக்க என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேஜில் வந்து போன்லாம் வந்து வீக் ஆகிடும். வீக் ஆகும்போது என்னென்னா, நீ பெயின் வர்றது, அப்புறம் வந்து எலும்பு தேய்மானம், கீழே வயசானவங்க பார்த்தா டக்குன்னு கீழே வந்தோடனே கை உடஞ்சிரும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ எதனால் வருதுன்னா, போன் வீக் ஆகுது. நீங்கள் வந்து கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் எடுக்கிறது கிடையாது, ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுக்கிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இந்த போன் ப்ராப்ளம், நீ பெயின் இதெல்லாம் வந்து வராமல் நீங்கள். நீ பெயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனா. முடிஞ்ச அளவு வஜ்ராஸில் உட்கார பாருங்க. வஜ்ராஸில் உட்காரும் போது உங்களோட ஆங்கிள் வந்து இந்த மாதிரி நீட் ஃப்ளோரில் பட்டு இருக்கணும். அதே மாதிரி நீ வந்து பெண்ட் பண்ணியிருக்கணும். இது வஜ்ராசனா. சின்முத்ரா வச்சுக்கலாம், இல்லை கை எப்படி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு முதுகு தண்டு நேராக இருக்கணும், ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நெக் ஸ்ட்ரைட் இந்த பொசிஷன் இருக்கணும். எல்லாராலும் இப்படி உட்கார முடியாது, கொஞ்சம் இந்த ஆங்கிள் பெயின் வரும், அப்புறம் நீ பெயின் வரும். இந்த வஜ்ராசனம், வஜ்ரன்றது ஒரு அழிக்க முடியாத உலோகம். அது மாதிரி நம்ம இந்த வஜ்ராசனம் உட்காரும் நம்ம உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். அதுக்குதான் வஜ்ராசனா பேர் வச்சிருக்காங்க. இது டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். ப்ளஸ் நீ மடங்கிதுன்னா நீ டைஸு ஆங்கிள் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்படி உட்கார முடியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பில்லோ எடுத்துங்க. பில்லோ எடுத்துட்டு உங்களோட இன்னர் டைஸில் நல்லா முட்டி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பொசிஷனில் இப்படி உட்காருங்க. இதில் ஒரு 2 to 3 minutes உட்காந்தாலே உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். இந்த தசை பகுதியை வந்து வீக் ஆகுறதுனால தான் உங்களுக்கு நீ பெயின் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம இந்த போஸ்ட்டில் உட்காரும் போது டைஸ் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், தசை பகுதி நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்ட்ரென்த் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த நீ பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா, அதான் சரி போடுறோம். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா,